டெல்லியில் இருக்கிற சீஃப் எலெக்ஷன் கமிஷனரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமித்ஷாவோட எப்படி வந்து கூழ கும்பிடு போட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்போது எலெக்ஷன் கமிஷனரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாஜக வந்து ஒரு முன்னணி தலைவர் இன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூழ கும்பிடு போட்டதை நம்ம பார்க்கும்போது அதிகாரிகள் என்ன சார் பண்ணுவாங்க? யாருக்கும் பயப்படுவாங்க? ஆட்சி அதிகாரத்தில் அடுத்தது அவங்க தான் வரப்போகிறாங்க, இவங்க தான் வரப்போகிறாங்க அப்படின்னு ஒன்று வரப்போதுன்னா ஏதாவது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சில நேரங்களில் பெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம் ஏற்படும். அப்படி பெண்ட் பண்ண முடியாதுன்னா வேலையை ரிசைன் மட்டும் போகணும். யார் போவாங்க அந்த மாதிரி? அப்போ இதுதான், அப்போ நீங்கள் அங்கே பெண்ட் ஆகிட்டீங்க, இங்கே பெண்ட் ஆகிட்டீங்க, நான் சொல்கிறத கேளுங்க, சரி நீங்கள் சொல்லுங்கள், நீங்களாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் சேஷன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் இருக்கிறீங்களா? இல்லை, நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு பெண்ட். அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு பயப்படும், கவர்னருக்கு பயப்படும், இவங்களுக்கு பயப்படும், அவங்களுக்கு எல்லாருக்கும் பயந்துன்னா அப்போது ஒரு நேர்மையாக ஒரு செங்குத்தாக செயல்பட முடியாது. எண்ணம் இருந்தாலும் கூட அதை அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையாக நடக்க விட மாட்டாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு கிட்ட நீங்கள் வந்து இவர் வந்து திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டாருங்க, அவர் அதிமுக ஆதரவாக செயல்பட்டாருங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபிக்கு ஆதரவாக செயல்பட்டாருங்க, காங்கிரஸுக்கு ஆதரவாக செயல்பட்டாருங்க, இப்படி ஆளர்கள். அதனால தான் அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் தவிர்க்க முடியாமல் இந்த தேர்தல் நேரத்தில் வந்து இன்டைரக்டாக எலெக்ஷன் கமிஷன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி ஒரு ப்ரெஷர் கொடுக்குதுங்க. அவரால் நான் வந்து பார்த்தீங்கன்னா வளைய முடியாதுங்க. ஏன் அப்படி மாற்றக்கூடாது? ஒரு அதிகாரி மாற்றிட்டாங்கன்னு சொல்றதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏதோ ஒரு கட்சிக்கு பெண்ட் ஆகிட்டாருன்னு நீங்கள் நினைக்காதீங்க. பெண்ட் ஆகலனா கூட மாற்றிருப்பாங்க. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். இப்போ தேர்தல் நேரம் அப்படிங்கிறதுனால பல அதிகாரிகள் வந்து மாற்றம் செய்யப்படுறாங்க. குறிப்பாக வந்து தலைமைச் செயலகம் அதிகாரிகள்லேருந்து அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய செக்ரட்டரியேட் ஆஃபீஸர், ஐஜி, நிறைய பேர் வந்து டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுறாங்க. இதை குறித்து முதல்வர்கள்ட்ட கேட்கும்போது யாரை டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, வெற்றிக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போது அதிகாரிகளை டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுவது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இப்போது எதுக்காக டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுறாங்க? அதற்கு உண்டான தேவை என்ன ஏற்பட்டுருச்சு? சார், முதல்ல இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பதில் சொல்லுங்கள், இல்லை இந்த காணொலியில் இருக்கிறவங்க கூட பதில் சொல்லிட்டோம். என் மனசில் இருக்கிறத நான் கேட்டுறேன். இப்போது ஒரு ஆட்சி இருக்குது. இந்த ஆட்சி வந்து காபந்து அரசாகிடுது. எலெக்ஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் தேதி அறிவித்த உடனே காபந்து அரசாகிடுது. அப்போது அரசு இருக்குது, ஆனால் அதிகாரம் இல்லாத அரசு, பேரளவுக்கு இருக்கிற ஒரு அரசு. ஆனாலும் வந்து இன்னொரு முதலமைச்சர் பதவி ஏற்கிற வரைக்கும் இந்த காபந்து அரசு வந்து தொடர்ந்து இருக்கும். இதான உண்மை. அப்போது நீங்கள் கேட்குற ஒரு கேள்வினா அதிகாரிகள் வந்து வந்து மாற்றப்படுறாங்களேன்னு சொல்லி கேட்குறீங்கல்ல. இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் என்னென்னா, இப்போது வந்து எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சிச்சு சார். முடிஞ்சு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எந்த கட்சி வந்து மெஜாரிட்டி இருக்குதோ அது டிக்ளேர் ஆகிடுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆளுங்கட்சி வந்து எதிர்கட்சி ஆகலாம், அல்லது வந்து ஆளுங்கட்சியை மீண்டும் கூட ஒரு ஆளுங்கட்சி ஆகலாம், அல்லது எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஆகலாம். இல்லை, இப்படி தானே இருக்குது. அப்படி இருக்கும்போது எந்த கட்சிக்கு வந்து மெஜாரிட்டி இருக்கோ பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ உதாரணத்துக்கு ஆளுங்கட்சி வந்து பார்த்திங்கன்னா தோற்று போயிடுறாங்க, எதிர்கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியாக மாறிடுறாங்க. அப்போ நேற்றைய வரைக்கும் இருந்த இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசு மரியாதை கொடுத்த அதிகாரிகள் தேதி, அதாவது கேட்டால் அந்த ரிசல்ட்டு தேதி அன்னைக்கு அவங்க வந்து அந்த அறிவித்த உடனே வந்து என்ன செய்யணும்னா பொக்கே எடுத்துகிட்டு நேராக வந்து என்ன செய்கிறாங்கன்னா யார் வந்து மெஜாரிட்டியில் எலெக்ட் ஆனாங்களோ அவங்க அந்த சம்மந்தப்பட்ட யார் தலைவரோ அவர் தான் சிஎம்ன்ற அடிப்படையில் நேராக அங்கே கொண்டு போயிடுறாங்க. இப்போ நான் இந்த இடத்துல கேட்குறேன், ரிசல்ட் வந்துருக்கலாம், மெஜாரிட்டி கூட இருக்கலாம், ஆனால் அவங்க பதவி ஏற்றுக்கல இல்லை. அப்போ பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி வந்து அதிகாரிகள் பொக்கே எடுத்துகிட்டு நேராக வந்து அங்கே போகிறாங்க? அப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்குல்ல. பதவி சட்டப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக வந்து ஒரு கவர்னர் பதவி ஏற்று முதலமைச்சர்ன்ற அந்த பதவியை ஏற்றுவதற்கு முன்பாகவே ஒரு காபந்து அரசுக்கு வந்து அரசு மரியாதை கொண்டிருந்த அதிகாரிகள் அந்த ரிசல்ட் அறிவித்த உடனே வந்து என்ன செய்கிறாங்க, நேராக பொக்கே எடுத்துகிட்டு போய் வந்து கொடுக்குறத நம்ம பார்த்துருக்கோம். கடந்த காலத்தில் நிறைய இந்த மாதிரி பார்த்துருக்குறோம். அப்போ இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகள் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த
அதிகார மோதல்களில் வந்து சிக்கி வந்து சின்னாபின்னமாக வந்து கடந்த காலத்தில் நிறைய நடந்திருக்கு. இப்போ நீங்கள் எடுத்துங்க, இன்றைக்கி உள்ள தேதி வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து சில பேரை வந்து மாற்றுறாங்கன்றீங்க. அப்போ எலெக்ஷன் கமிஷன் மாற்றுறாங்கன்னா அப்போ அவங்க அதிகார துஷ்பிரயோகம் ஏதாவது பண்ணியிருப்பாங்களா? எதுக்காக வந்து அதுவும் குறிப்பாக வந்து குறிப்பாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் வந்து இங்கே மாற்றப்படுவாங்க. அப்போ எதனால் மாற்றப்படுறாங்க? மாற்றுறதுனாலே அவங்க வந்து ஏதோ வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு பெண்டாக இருப்பாங்களா, அல்லது ஆளுங்கட்சிக்கு பெண்டாக இருப்பாங்களா, அல்லது எதிர்கட்சிக்கு பெண்டாக இருப்பாங்களா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி வந்து இயல்பாக எழதான் செய்யும். ஆனால் அதிகாரிகள் இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இதில் வந்து எப்படி வந்து செங்குத்தாக செயல்படுறதுன்றது தெரியும். ஒரு பக்கம் நீங்கள் சொல்லலாம், நான் கேட்குறேன், இந்த எலெக்ஷன் கமிஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரே, டெல்லியில் இருக்கிற சீஃப் எலெக்ஷன் கமிஷனரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமித்ஷாவோட எப்படி ஒரு கூழ கும்பிடு போட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்போது எலெக்ஷன் கமிஷனரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாஜக வந்து ஒரு முன்னணி தலைவர், இன்றைக்கி உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூழ கும்பிடு போட்டதை நம்ம பார்க்கும்போது அதிகாரிகள் என்ன சார் பண்ணுவாங்க? யாருக்கு பயப்படுவாங்க? நீங்களே சொல்லுங்கள். அது ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும், ஐபிஎஸ், நான் யாரும் குறிப்பிட்டு நான் சொல்லவே இல்லை. எப்படி சார் நீங்கள் சொல்லுங்கள்? எலெக்ஷன் கமிஷனர் எது அவரே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வளைய முடியுமோ அவ்வளோ, எதுக்கு மேலே அவரால் வளைய முடியாது, குனிய முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்லலாம் அது பணிவு தானேன்னு சொல்லிட்டு. எலெக்ஷன் கமிஷன்னா கமிஷனர் எப்படி இருக்கணுன்றதுக்கு டிஎன் சேஷன் வந்து ஏற்கனவே பவரை காட்டிட்டு போனார். ஒரு எலெக்ஷன் கமிஷனருக்கு எவ்வளோ பவர் இருக்குன்றது டிஎன் சேஷனுடைய வரலாறு எடுத்து படிங்க. டிஎன் சேஷன் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஈக்குவல் பவர் இருக்குன்றத காட்டினார். முழுக்க ஒரு சுயார்ஜிதம் பெற்ற அமைப்பு. அப்போது அந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு அதிகாரியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது? அவர் வந்து பார்த்திங்கன்னா பாரபட்சமாக செயல்பட்டார். அப்படி தான் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது அதுதானே பண்ணுவாங்க. எலெக்ஷன் கமிஷன் பண்ணால் உண்மையிலே அப்படி தான், ஏதோ ஒரு விஷயத்த பாரபட்சமாக இவர் செயல்பட்டுருக்கிறாரு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதிகாரிகள் நிலைமையை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இன்றைக்கி நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இப்போ இருக்கிற திமுக அரசு முதலமைச்சர் மீண்டும் அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்கன்ற மாதிரி வந்து ஒரு நிலைப்பாடு வந்து இருக்குது. அப்போது அந்த அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிராக செயல்பட முடியுமா? செயல்பட முடியாது. சரி, இன்னொரு பக்கம் வந்து கேட்டால் வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் வந்து அடுத்து ஆட்சி அமைப்பார் அப்படின்னு வந்து ஒரு பார்வை இருக்கு. இப்போ அவருக்கு இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164 வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக வந்து செயல்படுறதா அல்லது வந்து செங்குத்தாக செயல்படுறதா? செங்குத்தாக இங்கே செயல்படவே முடியாது. எப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் அடுத்தது அவங்க தான் வரப்போகிறாங்க, இவங்க தான் வரப்போகிறாங்க அப்படின்னு ஒன்று மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சில நேரங்களில் பெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம் ஏற்படும். அப்படி பெண்ட் பண்ண முடியாதுன்னா வேலையை ரிசைன் பண்ணிட்டு போகணும். யார் போவாங்க அந்த மாதிரி? அப்போ இதுதான். அப்போ அங்கே பெண்ட் ஆகிட்டீங்க, இங்கே பெண்ட் ஆகிட்டீங்க, நான் சொல்கிறத கேளுங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள். நீங்களாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் சேஷன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் இருக்கிறீங்களா? இல்லை, நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு பயப்படு. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு பயப்படணும், கவர்னருக்கு பயப்படு, இவங்களுக்கு பயப்படு, அவங்களுக்கு எல்லாருக்கும் பயந்துன்னா அப்போது அதிகாரி நிலைமை என்ன? இப்போ புரியுதுங்களா? ஐஏஎஸ் ஐபிஎஸ் பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோட படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகாரிகள் வந்து நீங்கள் வந்து ஒரு நேர்மையாக ஒரு செங்குத்தாக செயல்பட முடியாது. எண்ணம் இருந்தாலும் கூட அதை அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையாக நடக்க விட மாட்டாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து கேட்டால் வந்து இங்கே வந்து இவர் வந்து திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டாருங்க, அவர் அதிமுக ஆதரவாக செயல்பட்டாருங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபிக்கு ஆதரவாக செயல்பட்டாருங்க, காங்கிரஸுக்கு ஆதரவாக செயல்பட்டாருங்க, இப்படி ஆளர்கள். அதனால தான் அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் தவிர்க்க முடியாமல் இந்த தேர்தல் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த பக்கமும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா யார் பக்கம் நிற்பாங்க? எலெக்ஷன் கமிஷன். ஆனால் எலெக்ஷன் கமிஷனே இப்போ வந்து யார் பக்கம் நிற்குதுன்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? நம்ம பார்த்துட்டோம்ல. அதனால தான் நான் டிஎன் சேஷனை நான் வந்து நீங்கள் டிஎன் சேஷன் நான் இந்த 2K கிட்ஸுக்கெல்லாம் தெரியாது. டிஎன் சேஷன் ஒருத்தர் இருந்தார், அவருடைய வரலாறு எடுத்து படிங்க, அவர் என்ன பண்ணாருன்றதை பாருங்கள். சரிங்களா? அதனால் இந்த அதிகாரிகள் மாற்றுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் மாற்றிருக்கு சார். எலெக்ஷன் கமிஷன் மாற்றினோடனே உங்களுக்கு என்ன தோணும் கேட்டால், அப்பா எலெக்ஷன் கமிஷன் மாற்றிருக்கு, அப்போது வந்து இவர் ஏதோ ஒரு பக்கம் செயல்படுறேன். எலெக்ஷன் கமிஷனே பயஸாக செயல்பட்டாருன்னா செய்வீங்க. இப்போ நான் கேட்குறேன், ஒரு சிம்பிளாக அப்படி யாரோ ஒரு அதிகாரிங்க, அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்துட்டாருங்க, செங்குத்தாக நின்றுட்டாருங்க, எந்த பாரபட்சமும் நிற்கிறாருங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து
வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். இன்டைரக்டா எலெக்ஷன் கமிஷன் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி ஒரு ப்ரெஷர் கொடுக்குதுங்க. அவரால் நான் வந்து பார்த்தீங்கன்னா வளைய முடியாதுங்க, தூக்கி மாற்று. ஏன் அப்படி மாற்றக்கூடாது? அப்போ ஒரு அதிகாரி மாற்றிட்டாங்கன்னு சொன்னதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏதோ ஒரு கட்சிக்கு பெண்ட் ஆகிட்டார்னு நீங்கள் நினைக்காதீங்க. புரியா சொல்கிறது? பெண்ட் ஆகலைன்னா கூட மாற்றிருப்பாங்க. எப்படி பெண்ட் ஆமாம் பெண்ட் எடுக்கிறாங்க. புரியுதா சொல்கிறது? நீ வளைய மாட்டியா? எங்க மேலேருந்து ப்ரெஷருங்க. எந்த மேலேருந்து? இங்கே பல மேலே இருக்குது, ஒரு மேலே கிடையாது. இந்த தமிழ்நாடு மேலேயா இல்லை டெல்லி மேலேயா? ஆக மொத்தத்தில் மேலே மாதிரி. ஆமாம். அப்போ அதிகாரிகள் என்ன செய்கிறீங்கன்னா வேறு என்ன சார் அலைக்கழிக்க சார். அதிகாரிகள் வந்து இங்கே பதிவு பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2026 இந்த 2026 இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் உடைய அந்த பணிகள் இருக்குல்ல, ஒரு காலத்தில் எவ்வளோ பவர் தெரியுமா இருக்குது? ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் அவ்வளோ பவர் இருந்துச்சு. இன்றைக்கி அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ட் பண்ணி எது பெண்ட் பண்ணினா அதை உடச்சிட்டாங்க. நல்லா மூங்கில் நல்லா வளையும், மூங்கில் வளையுது சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப வளைச்சின்னா என்ன ஆகும்? உடஞ்சி. இன்றைக்கி இருக்கிற வந்து பார்த்தா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அத்தனை பேரும் வந்து பார்த்தா அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் வேறு ஒன்றா எவ்வளோ பெரிய போஸ்ட்டு, ஐஆர்எஸ் போஸ்ட்டு, அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் போய் தெருத்தா சுற்றி இருக்கிறான் ஒருத்தன். எவ்வளோ பெரிய போஸ்ட்டு ஐஏஎஸ் எவ்வளோ பெரிய சார். அது சாதாரண விஷயங்கள் சார். ஐஏஎஸ் வந்து பார்த்தா அந்த சீட்டு இன்னொருத்தருக்கு போயிருக்கும் சார். அது எவ்வளோ பெரிய போஸ்ட்டு, ஐஆர்எஸ் போஸ்ட்டு. அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் வந்து தெருத்தா சுற்றிட்டு கிடந்து நம்ம பார்க்குறோம் ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு. அதை நீங்கள் எம்பியாக இருந்தாலும் சொல்லலாம் இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது மாதிரி வந்து இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 2026 வந்து பார்த்திங்கன்னா இந்த இளம் தலைமுறை வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்கிறதுக்கே வந்து அதுக்காக நான் எல்லாரையும் சொல்லலை. இப்போ புரியுங்களா? ஏன்னா அரசியல்வாதிகள் வந்து நினச்சாங்கன்னா மாற்றிடும். நான் எலெக்ஷன் கமிஷனே மாற்றிடும். காரணம் கேட்டால் யாரோ ஒருத்தர் அன்றைக்கி டிஎன் சேஷன் மாதிரி ஒருத்தர் இருந்தாருன்னா ஞானேஸ்வர் இடத்துல. இப்போ ஞானேஸ்வர் என்ன ஆகிட்டார்? பேர் வேறு ஞானேஸ்வர். பார்த்துங்க எது அப்படி ஆயிடுச்சு. நீங்கள் அப்போ அவர் அங்கே பெண்ட் ஆகும்போது இங்கே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியோட நிலைமை என்ன சார் ஆகும்? யோசிச்சு பாருங்கள். அதனால் வந்து இவர் வந்து மாற்றப்பட்டார். அப்போது இவர் வந்து திமுக ஆதரவாக செயல்பட்டு பாருங்க. அவர் தான் ஆளுங்கட்சின்னு. அப்போ இன்னொரு அதிகாரி பாருங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக ஆதரவாங்க. ஏன்னா அடுத்தது ஆளுங்கட்சி அவருங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமுதாயத்தை சார்ந்தவருங்க. அதனால் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அதெல்லாம் மாற்றிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. இங்கே பல அதிகார மையம் ஆயிடுச்சு. இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் ஒரு அதிகார மையம், கவர்னர் ஒரு அதிகார மையம், வந்து அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அதிகார மையம், எல்முருகன் ஒரு அதிகார மையம், ஸ்டாலின் ஒரு அதிகார மையம், எடப்பாடி இப்படி பல அதிகாரிகள் சிக்கி சின்னாபின்னமாகறாங்கன்றது சத்தியமான உண்மை. இதை துணிச்சலாக யாராவது ஒருத்தர் பேசி தான் சார் ஆகணும் உள்ளபடியே. ஆனால் நாமளாக ஒரு கற்பனை படிக்கிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா அதிகாரி வந்து ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டா, இல்லை வந்து எதிர்காலத்தில் வரக்கூடிய ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட்டா, இப்படி நம்ம கற்பனை பண்ணிக்க வேண்டியது. ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம வந்து உண்மை தெரியாது. அந்த அதிகாரி எதுக்காக மாற்றப்பட்டார்? ஏதாவது தகவல் இருக்கா சார்? இந்த அதிகாரி மாற்றப்பட்டார்னா எதுக்காக மாற்றப்பட்டார்? ஏதாவது தகவல் இருக்கா மக்களுக்கு? கிடையாது. ஸோ நாம் என்ன செய்யணும் கேட்டால் அப்படியே வந்து வெங்காய பாத்திரத்தை உருட்டுற மாதிரி உருட்டிட்டு தான் இருக்கணும். எதனால் மாற்றப்பட்டார்? நாமளாக கற்பனை பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துடணும். என்னென்னா பாரபட்சமாக செயல்பட்டார். யாருக்கு பாரபட்சம் அது தெரியாது. ஸோ அப்படி ஆயிடுச்சு. இன்றைக்கி அதிகாரிகள் நிலைமை வந்து உண்மையிலேயே பரிதாபமான நிலைமை. அதுவும் இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்துச்சுன்னா, இப்போ நேற்றை கூட ஒரு ஜோக்கு பார்த்தேன். இது பல பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் கண்டிஷனில் தான் இந்த மாதிரி ஆகிட்டாங்க. நேற்றுக்கு ஒரு ஜோக்கு இது ஒன்றுத்தில் பார்த்தோம். அது வந்து என்னென்னா ஒரு சேவல் கோழி சொல்லுது. ஒரு சேவல் கோழி காலையில் எல்லாரையும் வந்து கொக்கரக்கோன்னு போட்டு அதுதான் எழுப்புது. அது அந்த கோழி வந்து என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து எப்படியோ தெய்வாதீனமாக தப்பிச்சிட்டேன். எதில் தப்பிச்சிட்டேன்? தீபாவளிக்கு தப்பிச்சிட்டேன், கிறிஸ்மஸ்க்கும் தப்பிச்சிட்டேன். இது இந்த பாவிங்கிட்ட இருந்து. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் வந்து கூட தப்பிச்சிட்டேன். இது நியூ இயர்லேயே எனக்கு ஆபத்து இருந்து ஒரு கண்டம் இருந்து தப்பிச்சிட்டேன். ஆனால் இந்த எலெக்ஷனில் வந்து மாட்டிக்கிட்டேன். நான் என்னை வந்து வெட்டி குருமா வச்சுட்டானுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி. அந்த மாதிரி அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் தப்பிச்சு கடைசியில் எங்கே வந்து பலிகடை ஆவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நல்ல வேலை வெறும் ட்ரான்ஸ்ஃபர்னால் பிரச்சனை இல்லை சார். இது சஸ்பென்ஷன், ரிமூவ் இந்த மாதிரி கூட தண்டனைகள் கூட வரும். இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு எப்படி இந்த சேவல் கோழிகளுக்கு எப்படி வந்து ஒரு நான் சொன்னேன் இல்லையா, அந்த கோழிகளுக்கு எப்படி ஆபத்தோ அந்த மாதிரி தான் அதிகாரிகளுக்கு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து பதவியை வந்து தக்க வச்சுக்கணும்.
ஏன்னா இன்னைக்கு அப்படி பலிகடாக்கிறோம் ஈஸியாக. நீ அவருக்கு சாதகமாக செயல்பட்ட, நீ இவருக்கு சாதகமாக செயல்பட்ட, இவருக்கு சாதகமாக செயல்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு பலிகடாக்கிறோம். அதிகாரிகள் அவங்களுடைய வேலையை வந்து பாதுகாக்கிறாங்க. அவ்வளோதான். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.